ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நாம் என்ன மூவி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன ஜெரால்ஸ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி தாங்க பார்க்க போகிறோம். ஓகே வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தோணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மாட்டிக்கிட்டே வீடியோக்குள்ளே வந்துடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஜெரால் ஜெசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல்ஸை காட்டுறாங்க. ரெண்டு பேரும் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு காரில் போய்கிட்டு இருக்கிறப்போ இந்த புருஷன்காரன் ஒரு மாதிரி வெறி பிடிச்சவனா இருப்பான் போல. கார்ல போய்கிட்டே இருக்கிறப்பவே இந்த பொண்டாட்டியை பிடிச்சி நோண்டிக்கிட்டே வரா. அதுக்கப்புறம் கார் இவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிற ஏரியா கிட்ட வந்துருச்சு. அப்ப அவங்க காருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாய் ஒண்ணு ஏதே ஒண்ணு கடிச்சு தின்னுகிட்டு இருக்கும். அது இந்த புருஷன்காரனும் பார்த்துட்டு இந்த நாயோட தொல்லை பெரும் தொல்லையா இருக்குது, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஏரியா எல்லாம் சுத்தி பாக்குறா. அப்ப அந்த கெஸ்ட் ஹவுஸ் பின்னாடி தான் கடலும் இருக்கும். சோ அந்த கடலோட சேர்த்து இந்த கெஸ்ட் ஹவுஸ் வியூவை பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்குள்ள வரா. ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அந்த புருஷன்காரன் இவங்க ஒரு வாரத்துக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு எல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறா. அந்த ப்ரிசர்வ் ஐட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு மீட்டையும் பார்சல் பண்ணி வச்சிருப்பான். அதே நம்ம ஹீரோயின் வெளியில எடுத்து வந்து கட் பண்ணி முன்னாடி சீன்ல இவங்க காருக்கு முன்னாடி ஒரு நாய் இருந்துச்சு இல்லையா, அந்த நாயை கூப்பிட்டு இந்த மீட்டை வெட்டி கொடுக்குறா. அந்த கேப்ல இந்த புருஷன்காரன் பாத்தீங்கன்னா பயங்கர டேப்லெட் எல்லாம் போட்டு பைப்புல ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கிறா. அப்ப ஹீரோயின் இந்த மாதிரி நாய்க்கு மீட்டை போடுறதை இந்த புருஷன்காரன் பார்த்துட்டு, ஏண்டி இந்த மீட்டோட விலை என்னன்னு தெரியுமா, $200, இதே போய் நாய்க்கு போட்டுறிய, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு பொண்டாட்டியை திட்டிட்டு அந்த நாயையும் அங்கிருந்து விரட்டி விட்டுடுறா. அதுக்கு ஹீரோயினும், இல்லங்க எனக்கு இவ்வளவு காஸ்ட்லியான கறியண்டு இது தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா நான் போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு பொண்டாட்டி சாரி சொல்லவும் இவனும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போவா. அப்படி போறப்போ இந்த பையன் மெயின் டோரை சாத்தாம விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பையன் ஹீரோயின்கா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருப்பான் போல. அந்த ட்ரெஸ் நம்ம ஹீரோயின் போடுறப்போ அதுல புதுசா வாங்கின ட்ரெஸ்ஸுக்கான டேக் இருக்கும். அந்த டேகை பிச்சு கட்டிலுக்கு மேல இருக்கிற செல்ஃப்ல வைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ரூம்க்கு அவன் புருஷன்காரனும் வரா. வந்தவன் கையில ஹேண்ட் கஃபோட வரா. அதை பார்த்த ஹீரோயின், யோ என்னையா கையில ஹேண்ட் கஃப் எல்லாம் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்டா, எப்பவும் நம்ம ஒரே மாதிரி தானே ட்ரை பண்றோம், இன்னைக்கு உன் கையை கட்டி போட்டுட்டு வித்தியாசமா ட்ரை பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரெண்டு கையுமே கட்டிலோட காலோட லாக் பண்ணிடுறா. அப்ப கூட ஹீரோயினும் இதெல்லாம் நமக்கு தேவையாங்க, சரிப்பட்டு வருமா, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஆனா இந்த புருஷன்காரன் கேட்கவே மாட்டேங்கிறா. அதுலயும் பாருங்க முன்னாடி சீன்ல தான் இந்த பைப்புல ஒரு டேப்லெட்டை போட்டா, அது பத்தாதண்டு இன்னும் 2 டேப்லெட்டை போட்டு ஃபுல் ஃபோர்ஸோட வந்துகிட்டு இருக்கிறான். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பையன் கொஞ்சம் சைக்கோவா இருப்பான் போல. இந்த மாதிரி இப்ப நான் உன் புருஷன் கிடையாது, நான் வேற ஒரு ஆளு, உன் கூட கட்டாயப்படுத்தி அப்படி இப்படிமா இருக்க பாக்குறேன், அப்ப நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ, அப்படி ரியாக்ட் பண்ணுன்னு சொல்றான். புருஷன் சொல்ற இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க, விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த புருஷன்காரனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நிறைய பயங்கர டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டான் இல்லையா, அதனால திடீர்னு இந்த பயலுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. நம்ம ஹீரோயின் மேல விழுந்து செத்து போயிடுறா. அப்ப ஹீரோயினும் கையை வச்சு தூக்க பாக்குறா, முடியல. ஏன்னா 2 கையுமே லாக்ல இருக்கு இல்லையா, அதனால காலை வச்சு அந்த பயலுடைய உடம்ப தூக்கிட்டு, ஐயோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அவன் தான் ஆல்ரெடி செத்துட்டான்ல, அவன் எப்படி பேசுவா. அப்படியே பேலன்ஸ் பண்ண முடியாம அந்த பிணம் பாத்தீங்கன்னா கட்டிலோட என்ட்ல விழுந்துடும். அப்படி விழுந்ததுமே அந்த பயலோட தலையில அடிபட்டு ரத்தமா பலன்னு போய்கிட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவும் பதட்டம் ஆயிடுது. ஏங்க என் கூட விளையாடாதீங்க, பிளீஸ் எழுந்து மேல வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறா. பட் அந்த புருஷன்காரனும் எழுந்துக்கல்ல. இவ கையில இருக்கிற அந்த லாக்ஸை ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா கூட இவளால முடியல. இவ இழுத்து பாக்குறா, வரவே மாட்டேங்குது. பத்தாக்குறைக்கு அந்த சுத்தி இருக்கிற காடு வேற இருட்ட ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஹீரோயினும் கத்தி டயர்ட் ஆகிட்டு அப்படியே சோர்வா கட்டில உட்காந்துகிட்டு இருக்கிறப்போ இந்த வீட்டுக்குள்ள யாரோ உள்ளாத்துற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின், வீட்டுக்குள்ள யாராவது இருக்கிறீங்களா, பிளீஸ் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறா. பார்த்தா இவ காலையில சாப்பாடு வச்சாலே ஒரு நாய்க்கு, அந்த நாய் தான் அங்க வந்திருக்கு. அந்த நாய் இந்த புருஷன்காரனோட கையும் கடிக்குது. அப்ப இவளும் மேல உள்ள அந்த புக்கை தூக்கி நாய் மேல விட்டறிறா. பட் அப்பம் விடாம அந்த நாய் புருஷன்காரனோட கையில இருக்கிற சதைய பிச்சு எடுத்துட்டு போய் தனியா தின்னுகிட்டு இருக்கும். அப்ப திடீர்னு செத்து போன புருஷன்காரன் பாத்தீங்கன்னா மறுபடியும் உயிரோட வரா. உயிரோட எல்லாம் வரலங்க, அவனோட ஆத்மா தான் வெளியில வந்திருக்கு. அவனோட பிணம் இன்னுமே அந்த கட்டில் கிட்ட தான் கிடக்கு. அதுக்கப்புறம் ஆவியா வந்த அந்த புருஷன்காரன் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறா. இந்த பார்ட்டி உனக்கிட்ட அப்படி நான் என்னடி எதிர்பார்த்தேன், இன்னைக்கு ஒரே ஒரு டைம் வித்தியாசமா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண, அதுக்கு எதுக்கடி என்ன கீழே தள்ளி விட்ட அப்படின்னு கேட்டா, இல்லங்க நீங்க கீழே விழுந்து தூங்குறேன்னு நினைச்சேன். நினைச்சேன். ஏண்டி 5 மணி நேரமா வாடி ஒருத்தன் தூங்குவா, அப்படியே தூங்கினாலும் நான் கொரட்டை விடாம இருப்பேனா, இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்தினியே, இந்த விஷயம் கூடவா தெரியாது. அப்புறம் இன்னொன்னு, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு மட்டும் நினைக்காத, அது உன்னால முடியவே முடியாது. ஏன்னா இந்த வீட்டுல வேலை செய்யற எல்லாரையும் நான் ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டேன். சரி நீ அக்கம் பக்கத்தை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா அது கூட முடியாது. ஏன்னா இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற வீடு
வீடு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மைல் தள்ளி தான் இருக்கும். சோ நீ என்னத்தான் கத்துன்னு கத்தினாலும் அவங்க காதுல விழவே விழாது. உன்னால முடிஞ்ச இந்த இடத்த விட்டு வெளியில தப்பிச்சு போடி பாப்போம் அப்படின்னு சொல்லவும் இவளும் ஹேண்ட்கஃப்ல இருந்து கையை எடுக்க ட்ரை பண்றா. கடைசியில பாத்தீங்கன்னா ஹேண்ட்கஃப்ல இருந்து கை நழுவிட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் இவ கையில மாட்டிருக்கிற இன்னொரு ஹேண்ட்கஃப் கழட்ட முடியலன்னு சொல்லிட்டு அந்த கட்டிலோட காலோடச்சே கையை வெளியே எடுத்துடுறா. இதை பார்த்துட்டு நானே என்னடா இவள் ஈஸியா தப்பிச்சுட்டாலே அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட கற்பனை. அவ கை இனிமே லாக்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல அந்த புருஷன்காரனோட ஆவியும் நின்னுக்கிட்டு ஏண்டி அவ்வளோ ஈஸியா நீ இந்த லாக்ல இருந்து தப்பிச்சு வெளியில போயிடுவையா? அப்படி எல்லாம் ஈஸியா இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. நீ கடைசி வரைக்கும் இங்கதான் இருந்து சாகணும் அப்படின்றா. அப்ப நம்ம ஹீரோயினோட மனசாட்சி அவகிட்ட பேசுது. இது மாதிரி அவன் சொல்றதெல்லாம் பெருசா கணக்குல எடுத்துக்காத. உன்னால முடியும். நீ 16 வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறன்றத நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால இப்பயாவது முழிச்சுக்கோ. பிரச்சனையை எதிர்த்து சண்டை போடு அப்படின்னு சொல்லவும் இவளும் பொறுமையா கண்ணை மூடுறா. கண்ணை மூடிட்டு திறந்து பார்த்தா அந்த ரூம் இருட்டிடுச்சு. அப்ப இவ கட்டிலுக்கு பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிளுக்கு மேல ஒரு போன் இருக்கும். அந்த போனை எடுத்து யாருக்காவது கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு இவ அந்த போனை எடுக்க ட்ரை பண்றா. அப்ப அந்த புருஷன்காரனோட ஆத்மா பாத்தீங்கன்னா அந்த போன்ல தான் இப்ப சுத்தமா சார்ஜ் இல்ல. அந்த போனை எடுத்து இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கவும் அதனால ஹீரோயினும் அந்த போனை எடுக்கிற முயற்சியை கைவிட்டுடுறா. அதுக்கப்புறம் புருஷன்காரனும் முட்டாள்தனமா இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு யோசிக்காதே. இப்ப காலையில இருந்து இதே கட்டில நீ முடங்கி போய் கிடக்குறதுனால இப்ப நீ டீஹைட்ரேட் ஆயிட்ட. இப்ப உனக்கு தண்ணி வேணும். மேல இருக்கிற செல்ஃப்ல தண்ணி இருக்கு. உன்னால முடிஞ்ச அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி அந்த செல்ஃப ஒரு பக்கமா தூக்குறா. அப்படி தூக்குறப்ப தண்ணி இருக்கிற கிளாஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கைக்கு வந்துடுது. அந்த தண்ணி எடுத்து குடிக்கலான்னு பாக்குறா. அவளால முடியல. ஏன்னா கை லாக்கா இருக்கு. அவளுக்கு எட்ட மாட்டேங்குது. அப்ப இதே பார்த்து அந்த புருஷன்காரனும் பாத்தியா நான் சொன்ன மாதிரியே ஆகிடுச்சு. உன்னால முடியல பாத்தியா சொல்லிட்டு கலாய்க்கிறப்போ நம்ம ஹீரோயினோட மனசாட்சி பாத்தீங்கன்னா இல்ல உன்னால முடியும். அந்த தண்ணியை எப்படி குடிக்கணும் அப்படின்னு யோசி அப்படின்னு சொல்லவும் இவளும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற. அப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த நாய் உள்ள வருது. இந்த புருஷன்காரனோட சதையை கடிச்சு தின்னுது. அப்ப இவளும் அந்த நாயை எவ்வளவு விரட்ட ட்ரை பண்றா. அப்ப அந்த மனசாட்சி பாத்தீங்கன்னா எதுக்கு அந்த நாயை விரட்டுற? அந்த நாய்க்கு கறி தேவை. அதனால அது தேடி வந்து சாப்பிடுது. அதே மாதிரி உனக்கு என்ன தேவை அப்படின்றத யோசி. அந்த தண்ணியை எப்படி குடிக்கலாம் அப்படின்றத யோசின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த தண்ணி கிளாஸை மேலுள்ள செல்ஃப்ல வச்சிட்டு நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு புது ட்ரெஸ் போடுறப்போ அதுல ஒரு டேக் இருந்திருக்கும். அந்த டேகை இந்த செல்ஃப் மேல தான் வச்சிருப்பா இல்லையா? அதனால அந்த டேகை எடுத்து ஒரு ஸ்ட்ரோ மாதிரி சுருட்டுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் மேல இருந்து அந்த கிளாஸ் எடுத்து இப்ப அந்த தண்ணிய பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரோ வச்சு உறிஞ்சி குடிக்கிறா. அப்ப கூட ஹீரோயினோட மனசாட்சி ஃபுல்லா அந்த தண்ணியை குடிச்சிடாதே. உனக்கு மறுபடியும் தண்ணி தேவைப்படும். அதனால கொஞ்சத்தை மட்டும் குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லவும் இவளும் கொஞ்சமா அந்த தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் அந்த கிளாஸ் மேல வச்சிடுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த புருஷன்காரன் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறா. இந்த மாதிரி இப்போதைக்கு இந்த தண்ணியை குடிச்சு நீ உயிரோட இருந்துக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நைட்டு கூட தாங்க மாட்டேன். நீ செத்துடுவ அப்படின்னு சொல்லவும் அப்படியே நம்ம ஹீரோயின் மயங்கி போயிடுறா. அப்ப அந்த வீட்டுல இருக்கிற நாய் பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு பார்த்து பயந்து ஓடிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயினும் கண்ணு முழிச்சு பாக்குறா. இந்த ரூமே நல்லா இருட்டிடுச்சு. அப்ப திடீர்னு இவக்கு ஆப்போசிட்ல நல்லா உயரமா பேய் மாதிரி ஒருத்தன் வந்து நிக்கிறா. அவன் அப்படியே கையில இருக்கிற பெட்டி ஓபன் பண்றான். பெட்டி முழுக்க பாத்தீங்கன்னா மனுஷங்களோட எலும்பு கூடுகளா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினும் இல்ல இது எல்லாமே நம்ம கனவு கற்பனை அப்படின்னு அவளுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அதை பார்த்த புருஷனோட ஆத்மா பாத்தீங்கன்னா இல்ல அவன் கற்பனை கிடையாது. அவனோட பேர் மூன்லைட் மேன். அவன் உனக்காகத்தான் வந்திருக்கிறான். அதனால தான் அந்த நாய் அவனை பார்த்து தெரிச்சு ஓடிச்சு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் இப்ப கண்ணு முழிச்சு பாக்குறா. பார்த்தா அந்த உருவத்தை காணும். அவனை அங்க தேடாது. அவன் கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இவளும் அந்த கட்டில வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப மறுபடியும் இந்த புருஷன்காரனோட ஆத்மா பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மேல வந்துட்டு என்ன பாக்குற? நான் அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன். என்ன பார்த்தா பயமா இல்லையா மோர்ஸ் அப்படின்னு சொல்றா. அப்படி சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா கோபம் வருது. அந்த பையன் அப்படி சொன்னது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்பதாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ்பேக். ஹீரோயின் அவளோட ஃபேமிலியோட சேர்ந்து வெக்கேஷனுக்காக ஒரு ஊருக்கு போறா. அப்படி போறப்போ ரேடியோல இன்னைக்கு தான் இந்த மாதிரி சூரிய கிரகணம், அதுவும் 375 வருஷத்துல ஒரு முறை நடக்கிற இந்த சூரிய கிரகணம், அதை யாரும் தவற விட்டுடாதீங்க அப்படி என்று ரேடியோல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அப்பா கூட அந்த பீச்சுக்கு போயிட்டு அந்த சூரிய கிரகணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அப்பாக்கார என்னம்மா பெரிய பொண்ணு ஆகிட்டியா, இதுக்கப்புறம் என்னோட மடியில எல்லாம் வந்து உட்கார மாட்டியா அப்படின்னு கேட்கவும் அந்த பொண்ணும் அப்படியெல்லாம் கிடையாதுப்பா, நான் எப்பவும் உங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மடியில உட்காருவா. இந்த நாரப்பையன் பெத்த அப்பாவே நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருப்பா. அதை நினைச்சு நம்ம ஹீரோயின் திடீர்னு கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சு பார்த்தா காலையில விடிஞ்சிருச்சு. இவளோட 2 கைகளையுமே அசைக்க முடியல. ஏன்னா விடிய இவளோட கைகள் மேல தூக்கின மாதிரியே இருந்துச்சு இல்லையா? அதனால கைய விளங்காம போயிடுச்சு போல. அப்புறம் நம்ம ஹீரோயினோட மனசாட்சி வந்து உன்னோட கைகளுக்கு ரத்த ஓட்டம்
போல பாரு, உன்னோட கை கால நல்லா ஆசை, ரத்த ஓட்டத்தை போகவே என்ட்டு மேல உள்ள தண்ணியை மறுபடியும் குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் இவளும் அந்த மனசாட்சி சொல்ற எல்லாத்தையுமே பண்றா. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த புருஷன்காரனோட ஆத்மா வருது. வந்துட்டு இந்த சின்ன வயசுல நடந்த விஷயத்தை எதுக்கா என்கிட்ட மறைச்ச அப்படின்னு கேட்டா, இந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொன்னது இல்ல, அதனால தான் உன்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயினோட மனசாட்சி வந்துட்டு உனக்கும் இவளோட அப்பாவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, அவனும் இவளை கட்டாயப்படுத்தி தப்பா நடந்துக்க பார்த்தா அதே மாதிரி தான் நீ இவளையும் ட்ரீட் பண்ண, சோ கம்பேர் பண்ணி பார்த்தா நீயும் அவளும் ஒண்ணு தான் அப்படின்றா. அப்ப ஹீரோயினும் இல்ல நான் இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயாவது சொல்லிருக்கணும், நானே அவரை அந்த அளவுக்கு போக விட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறா. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயினும் அவ அப்பா காரனும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது அப்பங்காரன் நம்ம ஹீரோயின் கிட்ட இப்படி நடந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் அம்மா கிட்ட சொல்லிடாதமா, அப்படி சொன்னா அவ என்னை விட்டு தனியா போயிடுவா, அதுக்கப்புறம் என்னோட மன மரியாதை எல்லாம் போயிடும், நானும் ஜெயிலுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு அழுகவும் குட்டி பொண்ணா இருக்கிற நம்ம ஹீரோயினும் சரிப்பா பரவாயில்ல அதை விடுங்க, நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நான் இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பெட்டில படுப்பா. அப்ப அந்த மூன்லைட் மேன் இவ காலை கடிக்கிற மாதிரி தெரிய ஒரு எத்து விடுறா. பார்த்தா அது அந்த நாய் தாங்க. அது மறுபடியும் அந்த புருஷன்காரனோட சதைய பிச்சு தின்னுகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த புருஷன்காரனோட ஆத்மா வந்துட்டு பரவாயில்ல, இந்த நாயை எத்துற அளவுக்கு உனக்கு பவர் இருக்கா, ஆனா என்னத்தான் ட்ரை பண்ணாலும் நீ இந்த கட்டில விட்டு தப்பிச்சு வெளியில போக முடியாது, அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுக்கிட்டு இருக்கு, உன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு இந்த பையன் பேசிக்கிட்டு இருக்க அப்படியே நம்ம ஹீரோயின் மயங்கிடுறா. அந்த சூரிய கிரகணம் நடந்துருச்சு இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு நிக்கிறா. அதுக்கப்புறம் 12 வயசுல நம்ம குட்டி ஹீரோயின் இருக்கிறார் இல்லையா, அவளை பாக்குறதுக்காக போறா. பார்த்தா அவளோட கைகள்ல ஹேண்ட்கஃப் போட்டு இருக்கு. அப்ப அவளும் நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஒண்ணு விடாம எல்லா விஷயமும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு, ஆனா அன்னைக்கு மட்டும் நம்ம அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருந்தோம்னா நம்ம தம்பி தங்கச்சிகளுக்கு வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பெரிய அசிங்கமா போயிடும், அம்மாவும் சூசைட் பண்ணி இறந்துடுவாங்க, அதனால தான் நான் எந்த உண்மையும் சொல்லல, மன்னிச்சிடு என்ன அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறப்ப நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட அப்பா உன்ன சூரிய கிரகணம் காட்ட கூட்டு போனாரு, நல்லா காமிச்சாரா அப்படின்னு கேக்குறப்ப இவளுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. அதனால கண்ணாடி கிளாஸ் ஒண்ணு அங்க இருக்கு, அதே இவளோட கைய வச்சு அழுத்தி உடைக்கவும் இவளோட கை முழுக்க ரத்தம் ஆயிடுது. அப்பங்காரன் தான் கூட்டிக்கிட்டு போய் கட்டு போடுறான். அப்ப பிரசன்ட்ல கண்ணு முழிக்கிறான் நம்ம ஹீரோயின். கண்ணு முழிச்சதுமே அவளுக்கு ஒரு ஐடியா வருது, அதாவது மேல கிளாஸ்ல தண்ணி இருக்குது பாத்தீங்களா, அந்த கண்ணாடி கிளாஸ் உடைச்சு அந்த பீஸை வச்சு இவளோட கையை அறுத்து அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்கஃப்ல இருந்து அவளோட கையை எடுக்க போறாளாம். அதே இந்த மனசாட்சியும் பார்த்து இல்லடி உனக்கு அது பயங்கரமா வலிக்கும், உன்னால கண்டிப்பா அதை பண்ண முடியாது, அப்படி பண்ணாதேன்னு சொன்னா நம்ம ஹீரோயின் கேட்க மாட்டா. நான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும்னா கண்டிப்பா இதை நான் பண்ணித்தான் ஆகணும், சோ என்ன தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி கிளாஸ் உடைக்கிறா. அப்படி உடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாய் பாத்தீங்கன்னா இவளே பாத்துக்கிட்டு இருக்கும். அதை இவளும் பார்த்துட்டு என்ன பாக்குற, கண்ணாடியை வச்சு என் கையை கீறினதுக்கு அப்புறமா ரத்த வாடகை என் கிட்ட வந்த பாத்துக்க அந்த கண்ணாடி பீஸை வச்சு உன்னை குத்திடுவேன் அப்படின்னு மிரட்டுறா. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி கிளாஸை உடைச்சு அதை மேல இருக்கிற செல்ஃப்ல குத்தி வச்சு இவளோட கையை கொஞ்சம் கொஞ்சமா அறுக்க ஆரம்பிக்கிறா. அப்படி அறுத்துட்டு இவளோட கையை ஹேண்ட்கஃப் வழியா வெளியே எடுக்கிறப்ப இவ கைக்கு மேல இருக்கிற தோல் பாத்தீங்கன்னா தனியா கிளவுஸ் மாதிரி பிஞ்சுக்கிட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இன்னொரு லாக்கர் ரிலீஸ் பண்ணலான்னு அந்த சாவியை கைக்கு எடுக்கிறா. அந்த சாவியை எடுத்து கூட அந்த லாக்கர் ரிலீஸ் பண்ற அளவுக்கு இவளுக்கு தெம்பில்ல, பயங்கரமா கை வலிக்குது. அதனால வாயில சாவியை கவிட்டு மிச்சம் இருக்கிற இன்னொரு லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே இவளோட காயத்துக்கு ஒரு கட்டை போட்டுட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போலான்னு பாக்குறா. பட் இவ கையை கிழிச்சுக்கிட்டதுனால எக்கச்சக்கமான ரத்தம் வெளியில போயிருக்குது இல்லையா, அதனால இவளுக்கு சுத்தமா முடியல, மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கண்ணு முழிச்சு பாக்குறா. அந்த வீடியோ இருந்து போயிடுச்சு. அதே மாதிரி இந்த புருஷன்காரனோட முகத்தை பாத்தீங்கன்னா பாதிய காணும், அந்த நாயை கடிச்சு அப்படியே தின்னுடுச்சு போல. அதுக்கப்புறம் ஹீரோயினும் சரி ஓகே இதுக்கப்புறம் எதுக்கு இருக்கணும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கலான்னு போறப்போ இவக்கு ஆப்போசிட்ல அந்த மூன்லைட் மேன் வந்து நிக்கிறா. அவனை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பேச்சும் வரல மூச்சும் வரல. அப்ப அவனுடைய உடம்ப பாக்குறப்போ அதுல ஜுவல்ஸும் மனுஷனோட எலும்பு கூடுகளும் இருக்கும். இவளுடைய புருஷன்காரன் இவளுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு டைமண்ட் ரிங் ஒன்று போட்டு விட்டு இருப்பா. அதே கலட்டி அந்த மூன்லைட் மேனுக்கு கொடுத்துட்டு அப்படியே நைஸா வெளியில வந்துடுறா. அந்த மூன்லைட் மேனும் ஹீரோயின் ஒண்ணுமே பண்ணல, அப்படியே கார்ல வந்து உட்கார்ந்தவ பின்னாடி திரும்பி பார்த்தா புருஷன்காரன் டாட்டா காட்டிக்கிட்டு இருக்கிறா. அதையும் கண்டுக்காம புருஷன்காரனோட காரை எடுத்து போய்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு அந்த இடத்துல சூரிய கிரகணம் நடக்குது. அது மட்டும் இல்லாம இவ கார் சீட்க்கு பின்னாடி தான் அந்த மூன்லைட் மேன் உட்கார்ந்துகிட்டு இருப்பா. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து மோர்ஸ் அப்படின்னு சொன்னதுமே இவளோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதாவது இவளோட பேரு ஜெஸ்ஸி, மோர்ஸ்ன்னு சொல்லி கூப்பிடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இவளோட அப்பங்காரன். அதான் இந்த பேரை சொல்றப்ப எல்லாம் இவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோயின் செத்துட்டாளான்னு பார்த்தா இன்னும் சாகலங்க, இன்னும் உயிர் இருக்குது. அப்ப அந்த கார் ஆக்சிடென்டோட சத்தத்தை கேட்டு அங்குள்ள 2 பேர் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தி அவள ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் கடைசியா
அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில வந்துட்டா. அது மட்டும் கிடையாது, இந்த புருஷன்காரன் ஹார்ட் அட்டாக்ல தான் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவனோட மொத்த இன்சூரன்ஸ் பணமும் மொத்த சொத்தும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துடுது. அதே மாதிரி இந்த கேஸை பத்தி போலீஸ் ஹீரோயின் கிட்ட விசாரிச்சப்போ எனக்கு ஆக்சிடென்ட்ல எல்லா விஷயமும் மறந்துருச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ரூம்ல மாட்டிக்கிட்டே இருந்தப்போ மூன்லைட் மேன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பயன்படுத்திக்கிட்டு இருந்தான் இல்லையா. அந்த பையன் கற்பனையும் கிடையாது, பேயும் கிடையாது, அவன் மூளை பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோ. அவன் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள போயிட்டு நிறைய மனுஷங்களை கொல்லுவானா, முக்கியமா ஆண்களை மட்டும்தான் கொல்லுவானா. அதான் நம்ம ஹீரோயினை மட்டும் விட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாம இந்த புருஷன்காரனோட உடம்புல இருந்த சதையை பிச்சு தின்னதும் இந்த சைக்கோ தான். இதுல அந்த சைக்கோ புதுசா ஒரு வீட்டுக்கு போய் அவன் கைவரிசையை காட்டலான்னு பார்க்கும் போது போலீஸ் அவனை பிடிச்சிட்டாங்களாம். இன்னைக்கு அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் அந்த மூன்லைட் மேனை பாக்குறதுக்காக கோர்ட்டுக்கு போறா. போய் பார்த்தா அந்த பையன் பாக்குறதுக்கே பயங்கர கொடூரமா இருக்கிறா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த சைக்கோ பையில பார்த்து துளி கூட பயம் கிடையாது. அவன் தலை இருக்க வேண்டிய இடத்துல நம்ம ஹீரோயினோட புருஷனோட தலையும் இவளோட அப்பனோட தலையும் வச்சு நினைச்சு பாக்குறா. அதை நினைச்சு பாக்குறப்ப என் புருஷனை விட என் அப்பனை விட நீ கொடூரமானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த கோட்டை விட்டு வெளியில போறா. அப்படி போறப்ப அந்த நிலாவை மறைச்ச சூரியன் பாத்தீங்கன்னா அப்படியே விலகி போயிடுது. இதனால சூரியனும் பிரகாசம் ஆகுது. நம்ம ஹீரோயினும் தைரியமா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.